ஹலோ எவ்ரிவன். இந்த ஒரு புது விளக்க தொகுப்புக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் உலகத்திலேயே பல வருஷங்களா அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருக்கிற நம்ம C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி தான். இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் இது எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம சேர்ந்து ஒரு குட்டி பயணம் போய் பார்க்கலாமா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். 1979ல, அதாவது இந்த டிஸ்கோ பாட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்த அந்த ஒரு காலத்துல உருவான ஒரு லாங்குவேஜ், இன்னைக்கு ரோட்ல போற அதிநவீன செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், நம்ம டெய்லி யூஸ் பண்ற வெப் பிரவுசர்ஸ், ஏன் மில்லி செகண்ட்ல நடக்கிற பங்குச்சந்தை வர்த்தகத்துக்கு கூட எப்படி ஒரு முதுகெலும்பா இருக்கு? நிஜமாவே இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே? சரி, இதற்கான விடையை கண்டுபிடிக்க நாம இந்த எக்ஸ்பிளைனரை ஒரு 5 பகுதியா பிரிச்சுக்கலாம். C++ன் பிறப்பு, அதோட மல்டி பாரடைம் சக்தி, STLங்கிற அதோட சீக்ரெட் வெப்பன், அப்புறம் மாடர்ன் C++ன் மறுமலர்ச்சி, கடைசியா நிஜ உலகத்துல அதோட பயன்பாடு. சோ லெட்ஸ் டைவ் இன். முதல் பகுதி C++ன் பிறப்பு. பெல் லேப்ஸ்ல பெர்னே ஸ்ட்ரோஸ்ட்ரப் ஆரம்பத்துல எந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணாருங்கிறதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். 1979ல பாத்தீங்கன்னா சி வித் கிளாஸஸ்னு சொல்லி சி மொழியோட ஒரு நீட்சியா தான் இதை உருவாக்குனாங்க. ஆனா 1983ல நடந்த இந்த பெயர் மாற்றம் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ++ அப்படிங்கிறது சி மொழியில ஒரு இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர், உங்களுக்கே தெரியும். அதாவது சியை விட ஒரு படி மேல அப்படிங்கிற அர்த்தத்துல ரொம்ப ஸ்மார்ட்டா C++ன்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் 1998ல இருந்து 2020 வரைக்கும் அது அடைஞ்ச மாபெரும் வளர்ச்சி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்க நாம கண்டிப்பா கவனிச்சே ஆக வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதுதான் ஸ்ட்ரௌஸ்ட்ரப்போட அந்த ஜீரோ ஓவர்ஹெட் தத்துவம். அதாவது ஒரு பக்கம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட அந்த ஹை லெவல் டிசைன் உங்களுக்கு கிடைக்கும், அதே நேரத்தில் ஹார்ட்வேரை நேரடியாக கண்ட்ரோல் பண்ற அந்த லோ லெவல் ஆக்சஸும் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இழப்பும் இல்லாம அப்படியே கிடைக்கும். சொல்லப்போனா இதுதான் உலகெங்கிலும் உள்ள டெவலப்பர்களை C++ பக்கம் காந்தம் மாதிரி இழுத்துச்சு. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க நாம C++யும் ஜாவாவையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஜாவாவில் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் மூலமா மெமரி அதுவே மேனேஜ் ஆயிடும், ரைட்? ஆனா C++ முழுக்க முழுக்க மேனுவல் மெமரி மேனேஜ்மெண்ட்டை தான் நம்பி இருக்கு. இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில் தேவைப்படும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா C++க்கே உரிய அந்த உச்சக்கட்ட பீக் பர்ஃபார்மன்ஸும் மெமரி மேல நமக்கு கிடைக்கிற அந்த முழுமையான கண்ட்ரோலும் இதனால தான் சாத்தியமாகுது. நோ பெயின் நோ கெயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். ஓகே, இப்போ 2வது பகுதிக்கு போகலாம். மல்டி பாரடைம் பவர் ஹவுஸ். வெறும் ப்ரொசீஜரல் மொழியா மட்டும் இருந்த ஒன்னு எப்படி பல வகையான ப்ரோக்ராமிங் ஸ்டைல்ஸை சப்போர்ட் பண்ற ஒரு பவர் ஹவுஸா மாறுச்சுன்னு பார்க்கலாம். C++ அவ்வளோ ஸ்ட்ராங்கா மாத்துறதே அதோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபீச்சர்ஸ் தான். அதுல முதல்ல வர்றது என்கேப்சுலேஷன். இது எப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டோட இன்டர்னல் ஸ்டேட்டை சேஃபா மறைச்சு வச்சுட்டு வெளியே தேவைப்படுற இன்டர்ஃபேஸை மட்டும் கொடுக்கறது. இதனால என்ன லாபம்னு கேக்குறீங்களா? பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல டேட்டா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், அண்ட் முக்கியமான விஷயம், பக்ஸ் வரது ரொம்பவே குறைஞ்சிரும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து டிரைவ்டு கிளாஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸை அப்படியே வாங்கிக்கிறது. இதனால சாஃப்ட்வேர் உருவாக்குற அந்த படிநிலைகள் ரொம்ப ஈஸி ஆகுது. அதை விட முக்கியம், ஒரே கோடை திரும்ப திரும்ப எழுதாம ரீயூஸ் பண்றதுனால டெவலப்பர்களோட டைம் எக்கச்சக்கமா மிச்சமாகுது. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸை நம்ம பாலிமார்பிசம் பத்தி பேசி கன்க்ளூட் பண்ணிடலாம். அதாவது ஒரே இன்டர்ஃபேஸ் பல வடிவங்களை ரெப்ரசன்ட் பண்ற அந்த சூப்பரான எபிலிட்டி. இது ரன் டைம்ல டைனமிக்கா முடிவெடுக்கப்படுறதால ஒரு சாஃப்ட்வேரோட ஆர்கிடெக்சரை நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வச்சுக்க முடியுது. ரைட், இப்போ 3வது பகுதிக்கு வந்தாச்சு. அதான் இந்த சீக்ரெட் வெப்பன், STL. ஜென்ரிக் ப்ரோக்ராமிங்கை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தின அந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரிக்குள்ள இப்போ நாம கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். இந்த STLங்கிற பெரிய கட்டமைப்பு மொத்தம் 3 தூண்கள்ல தான் நிக்குது. இதை நாம STLோட புனித மும்மூர்த்திகள், ஹோலி ட்ரினிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். டேட்டாவை ஸ்டோர் பண்ண கண்டெய்னர்ஸ், அதை ப்ராசஸ் பண்ண அல்கோரிதம்ஸ், இது ரெண்டையும் அழகா இணைக்கிற ஒரு பாலம் தான் இந்த இட்டரேட்டர்ஸ். அல்கோரிதம்ஸ்க்கு கண்டெய்னர்ஸ் பத்தி எதுவும் தெரியாது, அதே மாதிரி கண்டெய்னர்ஸ்க்கு அல்கோரிதம்ஸ் பத்தியும் தெரியாது. எல்லாமே இந்த இட்டரேட்டர்ஸ் வழியா தான் ரொம்ப ஸ்மூத்தா பக்காவா நடக்குது. சரி, இந்த இட்டரேட்டர் எப்படி பல வகைகளா பிரிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஒரு முறை மட்டும் ரீட் ரைட் பண்ற இன்புட் அண்ட் அவுட்புட்ல ஆரம்பிச்சு பல முறை முன்னோக்கி போற ஃபார்வர்ட், அப்புறம் பை டைரக்ஷனல் இட்டரேட்டர்ஸ், அண்ட் ஃபைனலி ஆர்டர் ஆஃப் ஒன் டைம்ல எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் டக்குன்னு தாவி போற ரேண்டம் ஆக்சஸ் இட்டரேட்டர்ஸ் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதால தான் சாஃப்ட்வேர் அவ்வளோ ஃபாஸ்டா ரன் ஆகுது. இப்போ கொஞ்சம் கனெக்ட் ஆகுதா? இப்போ நாம 4வது பகுதிக்கு மூவ் ஆகலாம். த மாடர்ன் C++ ரினைசன்ஸ், அதாவது மாடர்ன் C++ன் மறுமலர்ச்சி. கொஞ்சம் பழசாயிடுச்சோன்னு எல்லாரும் நினைச்ச நேரத்துல C++ தன்னைத்தானே எப்படி அப்டேட் பண்ணிக்கிச்சுன்னு பார்ப்போம்.
உண்மையை சொல்லணும்னா 2011 2020 வரைக்கும் நடந்த அந்த மாபெரும் மாற்றங்கள் தான் C++க்கு ஒரு புது உயிரியே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். டைப் இன்ஃபரன்ஸ்க்கான ஆட்டோ கீவேர்ட், மெமரியை ரொம்ப சேஃபா பார்த்துக்கிற ஸ்மார்ட் பாயிண்டர்ஸ், ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கான லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ், அசிங் டாஸ்க்குகளுக்கான கோரூட்டீன்ஸ், அப்புறம் கம்பைல் டைம் எரர்ஸ் ஈஸியாகிற கான்செப்ட்ஸ். அப்பாடா, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே சேர்ந்து தான் C++-ஐ இன்னைக்கு அவ்வளோ எக்ஸ்பிரசிவ் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானதாகவும் மாத்திருக்கு. அண்ட் ஃபைனலி 5வது பகுதி, நிஜ உலகில் C++. இவ்ளோ டெக்னிக்கலான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். ஆனா பிராக்டிக்கலா இந்த மாடர்ன் உலகத்துல C++ எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் எந்த அளவுக்கு C++-அ நம்பி இருக்காங்கன்னு பார்த்தா நிஜமாவே தலை சுத்திடும். அன்ரியல் மாதிரியான பிரம்மாண்டமான கேமிங் என்ஜின்ஸ், லினக்ஸ், விண்டோஸ் மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ரோபோட்டிக்ஸ், மில்லி செகண்ட்ல காசு பார்க்குற ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங், அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற குரோம் மாதிரியான வெப் ப்ரௌசர்ஸ்னு அத்தனை இடத்துலயும் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் ராஜாவா உட்கார்ந்துருக்கு. இதுதான் மிஷின்களின் மொழி, லாங்குவேஜ் ஆஃப் த மிஷின் அப்படிங்கறத இது ஆணித்தரமா நிரூபிக்குது இல்லையா? அப்படியே நாம இந்த விளக்க தொகுப்போட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். 2026ல கம்பைல் டைம் ரிஃப்ளெக்ஷன், லாங்குவேஜ் கான்ட்ராக்ட்ஸ்னு பல அட்டகாசமான புது ஃபீச்சர்ஸோட C++ அதோட அடுத்த சகாப்தத்துக்குள்ள நுழையப் போகுது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இத்தனை வருஷங்களா தன்னைத்தானே இவ்ளோ ஸ்ட்ராங்கா அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்ற C++ சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங்களோட எதிர்காலத்தை இன்னும் எப்படியெல்லாம் மாத்தி அமைக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சிந்தனையோட நான் விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்புல சந்திப்போம்.